இந்த மாதிரி முதல் அரை மணி நேரத்தில் எந்த கொலையும் இந்த படத்தில் நடக்கல. எங்க இருந்தா இவரை பிடிச்சீங்கன்ற கேட்கிற அளவுக்கு அவர் படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம நிறைய படங்களை பார்க்குறோம். இதில் த்ரில்லர் வகை படங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரசிகர்களுக்கு வந்து த்ரில்லர் படங்கள் பிடிக்கும். நம்ம இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே அதிகமான த்ரில்லர் படங்கள் தர்றது வந்து நம்ம மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். அவங்க என்னமோ இப்போ சமீப காலமாக த்ரில்லர் படம் தர்ற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வருது. ஆக்சுவலாக இந்த ஓடிடி இந்த இன்றைக்கி மீடியாலாம் நிறைய அதை கொண்டு போய் நம்மக்கிட்ட சேர்க்கறதுனால நமக்கு அது அப்படி தோணுது. ஆனால் 1980s இருந்தே கிட்டத்தட்ட 83, 84 இருந்தே அவங்க த்ரில்லர் படங்கள் அதிகமாக தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப கால மம்முட்டி படங்கள், மோகன்லால் படங்கள், சுரேஷ் கோபி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரில்லர் அடிப்படையாக கொண்டது தான். ஸோ மம்முட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ டைரி குறிப்பு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. அது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சில படங்கள் வந்து ஒரு த்ரில்லர் படமாக அமையும். இந்த சிபிஐ டைரி குறிப்பு கிட்டத்தட்ட 5 பார்ட் வரைக்குமே படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம மோகன்லாலுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி திருஷ்யம்னு ஒரு படம் வந்தது. அது அதனுடைய 2வது பாதியும் வந்து நம்மக்கிட்ட நம்ம சக்ஸஸாக போச்சு. இப்போது அதே மாதிரி ஒரு த்ரில்லர் கதை பாணியில் வந்து நமக்கு வந்து துடரும் அப்படின்னு ஒரு படம் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரளாவுக்காக மலையாள மொழிக்காக எடுத்தப்பட்ட படம். இது பேன் இந்தியாவுக்காக அது பிளான் பண்ணலை. പണ്ടെന്നെ കണക്ക് പഠിപ്പിച്ചിട്ട് സാറുണ്ടായിരുന്നു. നമ്മളൊരു ഫ്രീ പീരീഡ് നോക്കിയിരിക്കുമ്പോൾ അയാൾ എവിടുന്നെങ്കിലും കയറി വരും. ஆனால் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆன உடனே அது நல்ல விமர்சனம் வந்து நல்லா இருக்க ஆரம்பிக்க எல்லாருமே அந்த படத்தை வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடரும் படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது. தொடரும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக நம்ம வந்து இதில் நம்ம தமிழில் வந்து தொடர்ச்சி கண்டினியூடுன்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அதே தான் தொடரும் அப்படிங்கிறாங்க மலையாளத்தில். ஸோ அப்படி ஒரு கதையை வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, மோகன்லாலும் சோபனாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த மோகன்லாலும் சோபனாவும் எப்படி இந்த மாதிரி சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 35 படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேரா மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழில் பார்த்த இந்த முத்து படம் வந்து மோகன்லாலும் சோபனாவும் சேர்ந்து நடித்த தேன்மாவின் கொம்பத்து படத்தோட ரீமேக்கு. சந்திரமுகியும் இன்னொரு மலையாள படத்துடைய மணிச்சித்திரத்தாள் படத்துடைய ரீமேக்கு. அங்கேயும் மோகன்லால் சோபனா ஜோடி தான் நடித்தாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு தமிழர்களுக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட மலையாள படத்துலேயே 35 படங்கள் வரைக்கும் அவங்க பேரா ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த 36வது படத்துலையும் அவங்க வந்து கணவன் மனைவியாக இந்த தொடரும் படத்தையும் நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, சோபனா வந்து மோகன்லால் வந்து பெரிய ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயினாக சின்ன படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்லையும் மலையாளத்துலையும். ஸோ வந்து அவர் பெரிய ஹீரோவை அவரோட பேரா 35 படம் நடித்து இப்போ 36வது படத்தில் 2025ஆம் ஆண்டு அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் பேராவே இவங்க நடிச்சிருக்காங்க. 1984 இவங்க 84-85 இதில் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஜோடியாக வந்து திரை ஜோடியாக இவங்க வந்து வெற்றிகரமாக வலம் வர்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த படத்தை வந்து தருண்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்ம படத்தில் வந்து நம்ம மோகன்லாலோட பேர் வந்து சண்முகம். இவர் சென்னையில் வந்து ஏதோ சில வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து செட்டில் ஆகிட்டார். கேரளாவில் ஒரு பழைய அம்பாசிடர் கார்டை சொந்தமாக வச்சு ஓட்டக்கூடிய ஒரு டிரைவராக இருக்கார். அந்த ஏரியாவில் லோக்கலில் வந்து யாராவது போகணும் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த சபரிமலைக்கு விடுறது, இல்லை பக்கத்து இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி இந்த பில்டில் வந்து அவர் வேலை பார்க்குறாரு. பத்தனந்திட்டா, வண்டிப்பெரியார், இந்த பில்டில் தான் கோழிக்கோடு, இந்த மாதிரி இடங்களுக்கு அவர் லோக்கலில் வந்து கேரளாவில் சில மாவட்டங்களுக்கு வந்து கார் ஓட்டுற வேலையை வந்து அவர் பார்க்குறாரு. அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களை கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளும் அவர் பார்க்குறாரு. ஸோ அவருடைய குடும்பம் வந்து அழகாக போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அவருடைய குருநாதர் வந்து சென்னையில் இருக்கார். யாருன்னா நம்மளுடைய பாரதி ராஜா. அவருடைய நண்பர் இளவரசர்னு இருக்கார், இங்கே சென்னையில் இருக்கார். அவர் வந்து பாரதி ராஜா இறந்துடுறார். அவரை பார்க்கறதுக்காக இங்கே சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்து பார்த்து முடிச்சுட்டு அவருடைய எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவருடைய சொந்த ஊரான கேரளாவுக்கு வந்து வர்றாரு. கேரளாவுக்கு வந்து பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. கார் யாரோ போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து போய் வச்சுருக்காங்க. இவர் போய் கேட்குறாரு, என் காரை கொடுங்க சார், எதுக்காக என் காரை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த காரில் வந்து 500 கிலோ கஞ்சா கடத்தினாங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஷாக்கு. சார், நான் ஊரில் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ ஊரில் இல்லைன்னா என்ன, ஆனால் நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மெக்கானிக் ஷாப்பில் வந்து வண்டியை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறார். அந்த மெக்கானிக் ஷாப் ஓனர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ன போது நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. போய் கேட்க போனது ஒரு சின்னதாக ஒரு மனக்கசப்பாகவும் வாக்குவாதமாகவும் மாறுது. அந்த
போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து கண்டிப்பாக நான் இதை தர முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெரிய அதிகாரி ஒருத்தர் வர்றாரு, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தர் வர்றாரு. அவர் இதில் தலையிட்டு போப்பா அவருக்கு வந்து வண்டியை கொடு, அவன் பொழப்ப பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. போய் வண்டி எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறாரு. நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன சார் கதை இருக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது படத்தில். இதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இதோடைய கண்டினியூசேஷன் வேறு ஒன்றா மாறுது, இதோட நீட்சி வந்து வேறு ஒன்றா மாறுது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. சொன்னால் இந்த படத்தினுடைய மீதான ஆர்வம் உங்களுக்கு மேபி குறையலாம். ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக அதை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட முதல் 1 மணி நேரம் இதை சுற்றி தான் இந்த கதை நகர்கிறது. அந்த 1 ஹவருக்கு அப்புறம் இது வேற ஒன்றா ட்ராவல் ஆகுது. அதுதான் இந்த படத்தினுடைய கதை, அதுதான் இந்த படத்தினுடைய பிரச்சனை, அதுதான் அதை நோக்கி தான் இந்த படம் வந்து நகருது. பொதுவாக ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க, இன்றைக்கெல்லாம் வந்து யார் 3 மணி நேரம் படம் பார்ப்பாங்க, யார் வந்து இன்றைக்கி வந்து பெரிய படங்கள் லென்த்தாக இருந்தால் பார்ப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் உண்மை இல்லை. இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்குது. 2 hours 50 minutes வரைக்கும் இந்த படம் ரன்னிங் டைம். 2 மணி 50 நிமிடங்களுமே எல்லாருமே அந்த படத்தை வந்து சீட்டு நுணுக்கி வந்து பார்த்தாங்க. ஏன்னா முதல் காட்சியில் இருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே படம் வந்து நம்மளுக்கு அப்படி இப்படின்னு திரும்ப வைக்கவே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த படம். பொதுவாகவே ஒரு த்ரில்லர் படத்தை நம்ம என்ன பார்த்துருப்போம், படம் ஆரம்பித்து 1/2 மணி நேரத்தில் ஒரு கொலை நடக்கும், இல்லை 2-3 பேர் கொலை பண்ணப்படுவாங்க. உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார், அவர் வந்து வித்தியாசமாக யோசித்து அந்த கொலைகளை வந்து கண்டுபிடிப்பார். இது இப்படி அல்ல. ஆனால் இது வேறு மாதிரியான ஒரு கதை. இதை நீங்கள் வந்து கொலைகள் இருக்குதான், ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுப்பில் கொலை நடக்குது, போலீஸ்காரங்க வர்றாங்க அப்படிலாம் இந்த படம் இல்லை. எப்போயுமே மலையாள படங்களில் வந்து இப்போ சமகாலத்தில் வர்ற மலையாள படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகள் நடக்கும், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிப்பார், அது ஒரு த்ரில்லர் படமாகவும் இருக்கும். ஆனால் அதை சுற்றி பெரிய ஒரு கதை பின்னணியோ எமோஷனோ இருக்காது. ஆனால் இந்த படத்தில் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது. மோகன்லாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பம் வந்து ஒரு எமோஷனல் அந்த ஒரு பில்டப்பில் அந்த கதையை வந்து இணைச்சிருக்காரு இந்த டேரக்டர். ரொம்பவே நல்லாவே அந்த படம் வந்து அந்த பாண்டிங் வந்து அழகாக தெரியுது. அவர் குடும்பத்தின் மேலே வச்சிருக்க அன்பு, அதுக்கான காரணங்கள், அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து திருஷ்யம் படம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் அவர் குடும்பத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவார், அதே மாதிரி இதுலேயும் சில விஷயங்களை பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. பொதுவாகவே நம்ம வந்து நடிப்பை பற்றி விமர்சனம் பண்ணும்போது நம்ம மோகன்லாலை பற்றி பேசுவோம், ஃபஸ்ட்டு ஹீரோவை பற்றி பேசுவோம், அப்புறம் ஹீரோயினை பற்றி பேசுவோம். ஆனால் இவங்க நடிப்பெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி 40 வருஷமாக பார்த்துட்டோம். இந்த படத்தில் வந்து நாம் ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் வர்மான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஜார்ஜ் அப்படின்ற பேரில் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது எப்படின்னா, இப்படிலாம் நடிக்க முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருப்பானா அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வச்சுட்டார். இது வரைக்கும் போலீஸ்காரங்களை எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காமெடியாக காட்டுவாங்க, இல்லை ரொம்ப நல்லவனாக காட்டுவாங்க, அதுவும் இல்லைன்னா வந்து ரொம்ப குரூயலாக காட்டுவாங்க. இவர் வந்து எப்படின்னா, இவர்கிட்ட கொஞ்சம் காமெடி இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு குரூயாலிட்டி இருக்கு. அதே மாதிரி அவருடைய குரூயாலிட்டியை எப்போ காமிக்கணுமோ அப்போ காமிக்கிறாரு. ஆள் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவோட ரொம்ப அழகாக இருக்கார். சவுத் இந்தியன் ஃபிலிமில் வந்து நிச்சயமாக ஃபியூச்சரில் வந்து அவர் நல்ல படங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்ஐயாக வர்றாரு. இவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி கரடு முரடாக இருந்துக்கிட்டு வருவார். அவர் பேர் பப்பு, அதாவது ஒரிஜினல் பேர் பப்பு, சினிமாவில் வந்து பெனி அப்படின்ற கேரக்டர் நடிக்கிறார். அவரும் ரொம்ப நல்ல ஒரு அழகாக நடிச்சிருக்காரு. அவரும் வந்து அந்த உருட்டல் மிரட்டல்லாம் பண்ணிக்கிட்டோம், எதுவுமே வந்து எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு, அதே மாதிரி யாரும் அவர் பேச்சை கேட்கறது இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அவர் பண்ணியிருப்பார். அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் நடிப்பு இந்த படத்தை ரொம்பவே நல்லா இருக்குது. தம் பையனுக்காக உருகும் போதும் சரி, அதே மாதிரி அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும் போதும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சோபனா மேடம், வயசெல்லாம் ஒரு காரணம் இல்லை, நடிப்புக்கும் வயதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இந்த வயசில் நான் வந்து என்னால் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்காங்க. சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவங்களா தேடி பிடிச்சி இந்த டேரக்டர் வந்து நடிக்க வச்சிருக்காரு. எப்போயுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த கதை தான் டிமாண்ட் பண்ணுன்றதை இந்த படம் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கு. மோகன்லால் முடிவு பண்ணவொடனே ஹீரோயினை தேடி, மற்ற படமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்க யங் ஹீரோயின் யாரையாவது தேடி போவாங்க, இல்லை வேறு யாராவது என்னங்க பழைய ஹீரோயினாக வேணாம்பாங்க. ஆனால் இவங்க அப்படி பண்ணல. இவங்களுக்கு இந்த பேர் தான் கரெக்டாக இருக்கும், இவங்க தான் கணவன் மனைவியாக இருந்தால் வந்து மக்கள் ரசிப்பாங்கன்ற புரிஞ்சு அந்த டேரக்டர் தேடி பிடிச்சி சோபனா மேடத்தை வந்து கூட்டிகிட்டு போய் நல்லா நடிக்க வச்சுருக்காரு. சினிமா வேண்டாம், இப்போதைக்கு என்னுடைய சிந்தனையெல்லாம் நடனத்தை தான் சொன்னவங்களாம் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ரோல் கொடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தாடி தோட்டம் கை ஞாபகம் அண்ணா அண்ணா இங்கே தாடி மலத்தி ஐயோ பாவம் கழிச்சு நாடா.
டேய் இந்த தாடி யாருக்கடா பிரச்சனை? நடிப்பையும் தாண்டி இந்த படத்தில் ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒளிப்பதிவு. ஷாஜி குமாரோட ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நிலச்சரிவு நடக்கும் மலையை ஒட்டி. அந்த நிலச்சரிவில் தான் அந்த கதையே ஆரம்பிக்குது. ஓப்பனிங் சீன்லேயே அந்த லாங் ஷாட்டில் அந்த கேரளாவுடைய அந்த மலையையும் காட்டும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி யானைகள் தூங்குற அந்த அழகாகட்டும், யானையை வந்து ரொம்ப ஒரு யானை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு அடையாளமாக காட்டியிருக்காங்க. எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஒற்றை யானை வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அடையாளம். ஒற்றை யானை அப்படின்னு தனியாக இருக்கனால ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் அந்த படத்தில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போதும் இல்லை மோகன்லால் எந்திரிச்சு வரும்போதும் வந்து ஒரு ஒற்றை யானை அடையாளப்படுத்துறாரு. இந்த மாதிரி அடையாளங்களும் படத்தில் வந்து நல்லா இருக்கு. இந்த படம் வந்து சுனில் அப்படின்றவரோட கதையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. டைரக்டர் இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து உருவாக்கியிருக்காரு. படம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு கொண்டு போன விதமும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காட்டுக்குள்ளே வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் மோகன்லாலும் ட்ராவல் பண்ணுவாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலே அந்த சீன் போகும். எங்கேயுமே போர் அடிக்கலை. ஒரு சீன் வந்து ஒரு 10 நிமிஷம் மேலே 15 நிமிஷம் மேலே இருந்தாலும் இன்றைக்கெலாம் நம்ம பார்க்க முடியல. ஆனால் அந்த சீன் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஆனால் அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வசனத்தை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருக்காரு. இது வந்து நம்ம வந்து இந்த படத்தை நீங்கள் மலையாளத்தில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தினுடைய கதைகளும் நடக்கக்கூடிய களங்களும் பார்த்திங்கன்னா வந்து மலையாளத்தையும் கேரளாவையும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டையும் வந்து அப்படி தொட்டுட்டு போகிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த படம் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சப்டைட்டிலோடு பார்க்க வேணால் இந்த வந்து வசனத்தை வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. அந்த டயலாக் ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப நல்லா அந்த வசனத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப ஷார்ப்பாக வந்து எழுதியிருக்காங்க. எந்த ஒரு வசனமும் தேவையற்றதாக இல்லை. எந்த ஒரு காட்சியும் இது வந்து நெசசரி இல்லை. அப்படி இந்த சீனை எதுக்காக வச்சார் இந்த சீன் அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீனும் முக்கியம், ஒவ்வொரு ஃப்ரேமும் முக்கியம் அப்படிங்கிறது பார்த்து செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில், அதாவது 3 மணி நேரம் சற்று குறைவாக ஓடக்கூடிய ஒரு படத்தில் எந்த ஒரு சிறிய காட்சியும் சிறிய ஷாட்டும் கூட அவர் வந்து நாட் நெசசரி அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு தேவையாக தான் இருக்குது. ஒரு படத்துக்கு என்னதான் நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய ப்ரமோஷன் இதெல்லாம் வச்சா கூட அந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து மக்கள் வந்து கொண்டு போகிற விதத்தில் தான் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2-3 நாளையே வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்களையும் வந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு போன மாதம் எம்புரான் ஒரு மோகன்லால் நடித்த ஒரு படம் வந்தது. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்தது. ஆனால் இந்த 2 படங்களுமே மோகன்லாலுக்கு பெரிய பெயரை ஏற்படுத்தி தரல. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஓகே தான், நல்ல ஹீரோவாக இருந்தால் கூட அதுக்கான சரியான கதையும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயும் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அந்த ஆளுக்கு காரு கையில் கட்டியா கிளிப்போம். இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடையே பார்க்கலாம். ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்க்கலாம் குடும்பத்தோடு. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த சம்மருக்கு வந்த ஒரு படத்தில், இது வரைக்கும் வந்த ஒரு படத்தில் இது வந்து ஒரு முக்கியமான படம். இது வந்து தென்னிந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான த்ரில்லர் படமாக இருக்கும். இது கொஞ்சம் ஆக்ஷன் த்ரில்லர் வகையை சார்ந்தது. ஆனால் முழுமையாக ஆக்ஷன் த்ரில்லரும் அல்ல. இது எந்த ஒரு த்ரில்லர் வகையோடையும் நீங்கள் வந்து இதை சேர்க்க முடியாது. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள் தியேட்டரில். கண்டிப்பாக இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பின்னணி இசை அமைச்சவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பின்னணி இசை வந்து திருஷ்யம் படத்தில் பார்த்த ஒரு இசையை வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். அது என்ன காரணம் தெரியல. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு பெரிய அளவில் குறைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டை நல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க. அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு படம். நல்ல திரை விரும்பிகளுக்கு இந்த தொடரும் படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக வந்து அமையும். கண்டிப்பாக அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.